ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ ஷேரிங் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், தென் அதை எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏஐ ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஜாப் டைட்டில் படி இதே உங்களுக்கு ஆண்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு சம்மரிலாம் நீங்கள் வந்து ஏஐ டூலை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் வந்து ரெஸ்யூம் கிராஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரெஸ்யூம் கிராஃப்ட். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்யூம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ரெஸ்யூம் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சாம்பிள்ஸ் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கண்டென்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபஸ்ட் ஒன் கிரியேட் ரெஸ்யூம் கொடுக்குறேன். இதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எடிட் பண்ண முடியும். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ உங்கள் கூகுளில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எடிட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த எடிட் பேஜுக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்துட்டு ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனலில் நேமில் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து உங்களோட செகண்ட் நேம் ஆர் உங்கள் இனிஷியல் என்ன கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் டைட்டில் என்னமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒரு டெஸ்ட் அனலிஸ்ட்க்கு நம்ம இந்த ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் சூஸ் ஃபைல், ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஒரு சாம்பிள் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் டாப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ உங்கள் ஃபோட்டோ ஷேப் கூட மாற்றிக்கலாம், ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர், ஸோ என்ன ஷேப் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. ஒன் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், செகண்ட் நேம் அண்ட் உங்களோட ஜாப் டைட்டில் அண்ட் உங்களோட ஃபோட்டோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கான்டாக்ட் போங்க. ஃபார் உங்கள்கிட்ட இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன், லொக்கேஷன், என்ன லொக்கேஷனோ டைப் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா ஸோ கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன், லொக்கேஷன் எல்லாம் வந்துச்சு. அண்ட் தென் சம்மரி போங்க. ஸோ சம்மரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் ரெஸ்யூமில் இருக்கிற கண்டென்ட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் புதுசாக ரெடி பண்ணணுன்னா ஸோ உங்களுக்கு எப்படி ரெடி பண்ண தெரியலனா கூட ஓகே, எங்கள் ஏஐ ரைட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாப் டைட்டில் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜென்ரேட் சம்மரி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ உங்களோட ஜாப் டைட்டில் டெஸ்ட் அனலிஸ்டோட ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுக்கலாம் ஜாப் சம்மரி, அது வந்து இதே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சம்மரி கீழே வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்ன ஜென்ரேட் மோர்னா கூட உங்களுக்கு வேறு ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங்கோட ஆல்ரெடி வச்சுருக்க ரெஸ்யூமோட கண்டென்ட்டே போதுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஒரு கண்டென்ட்டை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட இது வந்து இப்போ சம்மரி கீழே வந்துடும். தென் சேவ் பண்ண அப்புறம் ஸ்கில்ஸ் போங்க. ஸ்கில்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் அனலிஸ்ட்னால அதுக்குள்ள ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கீழே வந்து ரேட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ரேட்டிங் வேணுமோ அந்த ரேட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 ஸ்டார்னா 100%, 4 ஸ்டார்னா 80%, அது மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஒரு 100% இந்த எக்ஸிக்யூஷன் தெரியும்னா நான் 5 ஸ்டார் கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கில்ஸ் கீழே உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் வந்துச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து 5 ஸ்டார் வேணாம், 4 ஸ்டார் தான் வேணாம், இந்த எக்ஸிக்யூஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் எடிட் ஆப்ஷன். ஸோ இதில் 4 கிளிக் பண்ணிங்கன்னா 4 கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 4 அப்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் டைட்டிலுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா
அகைன் ஏஐ ரைட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு டெஸ்ட் அனலிஸ்ட் அந்த பொசிஷனுக்கு இந்த ஜென்ரேட் ஸ்கில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாப்ல என்னமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எடிட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து 5 ஸ்டார் கொடுக்குறேன், அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் ஆகிடுச்சு. குவாலிட்டி அஷூரன்ஸ் 3 ஸ்டார் கொடுக்குறேன், அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஏஐ ரைட்டர் மூலியமாகவும் உங்களோட ஜாப் ரைட்க்கு ஏற்ற மாதிரி அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்கில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான ரேட்டிங் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கில்ஸ் முடிஞ்சிருச்சு. லாங்குவேஜ் போகிறேன். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தரேன், 5 ஸ்டார். ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன லாங்குவேஜ் தான் தெரியுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவார்டு. ஸோ அவார்டு உங்களுக்கு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், அப்படி வேணும்னாலும் இதை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா இங்கே கீழே ஆட் செக்ஷன் இருக்கும், இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அவார்டுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவார்டு ஆட் ஆகிடும். ஸோ மறுபடியும் எனக்கு வேணான்னா போயிடுச்சு பாருங்கள் இங்கேருந்து. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுனாலும் இங்கே வந்து வச்சுக்கலாம், இல்லைனாலும் உங்களுக்கு வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பொசிஷனில் உங்களோட ஜாப் டைட்டில் கொடுங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது. கம்பெனி நேம், எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் என்ன கொடுக்குறேன், உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. டேட் நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட், அந்த மந்த், அந்த இயர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாஸ்ட் மந்த் உங்களோட ஜாப் முடிஞ்சிச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப் அண்ட் 2024 அது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க்கில் இல்லைனா இது கொடுத்துக்கோங்க, எப்போ ஜாபில் வந்து ஸ்டாப் பண்ணிங்களோ அப்புறம் வந்து. அப்படி இல்லைனா இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா ப்ரெசன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஃப்ரம் எப்போ ஜாயின் பண்ணீங்க அண்ட் ப்ரெசன்ட் இது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு உங்கள் ஜாப்க்கு என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரியலனா உங்களோட ஜாப் டைட்டில் படி ஏஐ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அகைன் ஏஐ ரைட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் அனலிஸ்ட்க்கு என்னென்ன மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் இதுவே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து புல்லட்ஸ் வேணா கூட புல்லட்ஸ் மாற்றிக்கோங்க. இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ரிமூவ் புல்லட் இருக்கும், இன்செர்ட் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா புல்லட் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் பாயிண்ட்ஸும் நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் ரெஸ்யூம்லேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் சேவ் தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டெஸ்ட் அனலிஸ்ட், மெட்டா, கம்பெனி நேம் அண்ட் எப்போ ஜாயின் பண்ண, கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தென் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் எஜுகேஷன் கோர்ஸ், உங்களோட கோர்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க, பிசிஏ, பிஇ அந்த மாதிரி. அண்ட் உங்கள் காலேஜ் நேம் ஆர் யூனிவர்சிட்டி நேம் அந்த மாதிரி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. டேட் ஃப்ரம் எப்போ படிச்சிங்கன்றதை கொடுக்கணும். சம்திங் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட இப்போ எஜுகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ், காலேஜ் நேம் அண்டு உங்களோட டியூரேஷன், எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அண்ட் எப்போ முடிச்சிங்கன்றது டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்கள் கம்பெனியில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்றதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன ப்ராஜெக்ட், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ல்ட் பேங்க் கொடுக்குறேன். ஸோ மெட்டா என்ற கம்பெனியில் வேர்ல்ட் பேங்க் என்ற ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா அகைன் டெஸ்ட் அனலிஸ்ட். அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், ஃப்ரம் டேட் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்றதை, கரண்ட்டாக கொடுத்துக்கோங்க. இல்லை முடிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ட் டேட் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா ப்ரெசன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்ற பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா புல்லட் ஆட் ஆகுதுன்னா அங்கே வந்து இதில் வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால ஆட் ஆகுது. ஸோ டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கீழே ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் நேம் அண்டு உங்களோட பொசிஷன் அண்டு டேட் டியூரேஷன் எப்போத்துலேருந்து எப்போ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இதை வந்து ரைட் சைடில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரெஸ்யூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்கள் ரெஸ்யூம் எப்படி தான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இந்த டெம்ப்ளேட் வேணாம், வேறு டெம்ப்ளேட் வேணும்னா கூட ரைட் சைடில் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கும். டெம்ப்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா டெம்ப்ளேட் லெஃப்ட் சைடில் வரும். ஸோ எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ஃபார்மேட் வேணுமா இல்லை இந்த ஃபார்மேட் வேணுமா, ஸோ நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வேணும் அந்த ஆப்ஷன்ஸோடு வேணும்னா இது பேமெண்ட்டு பண்ணணும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் வெப்சைட்னால உங்களுக்கு வந்து 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா 600. ஸோ அந்த 600 பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த 1 வீக்கில் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேறு எத்தனை பேர் ரெஸ்யூம் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 மந்த் பிளான் பண்ணிங்கன்னா 900. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு ரெஸ்யூம் ஃப்ரீயாக வேணும்னா இந்த ஃபஸ்ட் 3 ஆப்ஷனில் நான் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அண்ட் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான். உங்களோட ரெஸ்யூம் வந்து இப்போ உங்களுக்கு சிஸ்டம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஜாப் போர்ட்டலில், உங்களோட லிங்க்டின்ல அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நேம், பொசிஷன் அண்ட் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், சம்மரி, ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டை இது பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எதனா டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.